ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நடந்த பிக் பாஸ் எபிசோடை பற்றி ஒரு சின்னதாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா துஷாரும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து துஷார்கிட்ட சாரி கேட்குறாங்க. இந்த ஐஸ் போர்டு வச்சு தான் இப்போ வந்து டாஸ்க் நடக்க போகுது, தலை டாஸ்க்கு. இந்த வாரம் யார் தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 பேர் வந்து இருக்கிறாங்க. விக்ரம், கனி, பிரவீன் 3 பேருமே அந்த ஐஸ் போர்டில் காலை வச்சு கீழே விழாமல் நம்ம வந்து தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் அவங்க ஜெயிக்கிறாங்க. 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. பிரவீன் ஜெயித்தோடனே அவங்க தான் வந்து இந்த வாரத்தோட தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரவீனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சின்னதாக ஐடியாஸ் வச்சுருப்பார் போல். அதே மாதிரி ஒரு ஆர்மி கேம்ப் போல் தான் இந்த வச்சு நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஸ்வைஃப் நடக்கும்ல, பிக் பாஸ் வீட்டிலேருந்து டீலக்ஸ் வீட்டுக்கு யார் போடுறது அப்படின்னு அந்த அளவில் பார்த்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனி அக்காவை கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு போட்டி வேறு நடக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து டிவியில் வந்து ஒரு ஆரோ மார்க்கு இல்லைனா வேறு எதாவது சிம்பிள் காட்டுவார். அந்த மாதிரி யார் கரெக்டாக 2 வீட்லேயும் போட்டி நடக்குது. பிக் பாஸ் வீட்டில் ஒரு போட்டி, டீலக்ஸ் வீட்டில் ஒரு போட்டி. இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க போல். அதுக்கோசம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் தான் ஜெயித்தாங்க. அதனால் அங்கேருந்து ஒரு 2 பேர் வந்து டீலக்ஸ் வீட்டுக்கு போகணும். டீலக்ஸ் வீட்டிலேருந்து 2 பேர் வந்து இந்த பக்கம் வரணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறவங்க சுபிக்ஷாவும் ரம்யாவும் போகிறாங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து கலை போகிறாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் நான் போகிறேன்னு கேட்டனால கலையை உள்ளே அனுப்புகிறாங்க. கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாமே டீலக்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே வராதிங்க, வெளியில் டோர்கிட்டேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையை எடுத்துகிட்டு வராங்க. பார்வதி அவங்க அப்படியே கீழே வச்சிடுறாங்க. அதனால் ஒரு சண்டை மாதிரி வருது. அதில் பார்த்திங்க அப்படின்னா கனி அவங்க பார்வதி கிட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க. பார்வதி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டு சரி நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாரியை வந்து டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ மாதிரி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால எல்லாருமே நாமினேஷன் பண்ணுறதுக்கு சார் வந்து உள்ளே கூடவே பிக் பாஸ் கிட்டே போயிட்டு எல்லாருமே நாமினேஷன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி, கமருதீன், வினோத், கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாமினேஷனில் வந்து இருக்காங்க. அவங்களாம் யார் ஓட்டு போட்டு எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து யார் யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்வதி போயிட்டாங்க அப்படின்னா சுத்தமாக வேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேர்ல்ட் கார்டு என்ட்ரி வேறு உள்ளே வருது. பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பிக் பாஸ் சுத்தமாக கொஞ்சம் நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சபரி, எஃப்ஜே சேர்ந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க. டீலக்ஸ் வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டீலக்ஸ் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கோசம் யார் பண்ணியிருக்காங்கன்னா கமருதீனும் கெனியும் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து டீலக்ஸ் வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் புதுசாக வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் சொல்லியிருக்காரு. எல்லாரோட மேக்கப் திங்ஸு, லப்பர் பேண்ட் கொண்டு பின்னுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துடணும். டாஸ்க் மூலிமா அதெல்லாம் வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே ஒரு பெட்டியில் வந்து எடுத்து வச்சு உள்ளே வச்சிடுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல டாஸ்க்கு. இன்னியோட எபிசோடில் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.